ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று போட்ட வீடியோவில் பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன த்ரெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து நரம்பு வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன். அப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு கேட்டிருக்காங்க, ஏன் நம்ம வந்து நரம்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் நம்ம வந்து நரம்பு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பிளாஸ்டிக், சரிங்களா? இது ஒரு டொயின்னு. நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் வந்து ஹீட்டு பட்டினா உருகும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுவுமே உருகும். ஆனால் வந்து இந்த டொயின் மாதிரி நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அழகாக வர மாதிரி ரொம்ப மெல்லிஸாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஸ்டிச்சஸ் ஆரி ஸ்டிச்சஸ் வந்து இது வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும், அதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு ஹெவி ப்ளவுஸ் வந்து போட்டு கொடுத்துருப்போம், கஸ்டமர் வந்து தெரியாமல் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டோட்டலாகவே நமக்கு வேஸ்ட் ஆகும். எல்லாமே அப்படியே எல்லா பீட்ஸுமே கலந்து வந்துடும், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து மெயினாக வந்து நரம்பு வந்து ப்ளவுஸுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து நெட்டு கிளாத்துக்கு வந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து நெட்டு கிளாத் நம்ம வந்து அயன் பண்ண மாட்டோம், அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நான் நெட்டுக்கு மட்டும் நரம்பு வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். மற்றபடி வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே சிவிங் த்ரெடை யூஸ் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸும் அழகாக இருக்கும், நம்மளோட ஃபினிஷிங்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும், சரிங்களா?